மாடு தேளு நண்டு லக்கணமாய் மதியோடு பாவர்கள் நிற்பினும் நோக்கிலும் கோடித்தோட வியாதியில் நைந்து அகம்வீடுவான் என்பார் நூலுனர் மேதையோர் அப்படின்னு ஒரு பாட்டு. யவ்வன ஆசிரியர் அருளிய யவ்வன காவியம் அப்படிங்கிற ஒரு நூலில் அப்படி எழுதியிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, மாடு அப்படின்னா ரிஷபம், தேளு விருச்சிகம், நண்டு அப்படின்னா கடகம். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதியோடு பாவர்கள். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனோடு பாவர்கள் சேர்ந்தாலும் அல்லது நோக்கினும், அப்போ பார்த்தாலும் என்ன மாதிரி பலன் வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், கோடித்தோட வியாதியில், அதாவது கோடி நோய் அப்படின்னு சந்திரன் பாவர்களோட சேர்ந்தால் கோடி தோஷம் உண்டாகும். அந்த ஜாதகர் வியாதியால் பாதிக்கப்பட்டு சொந்த மனையில் இருந்து வெளியேறி போவான் அப்படின்னு சொல்லுது. நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது யவ்வன காவியம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட பாட புஸ்தகத்தில் சொல்லுது யவ்வன காவியங்கிறது. அதில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இப்போ ரிஷபம் கடகம் விருச்சிகம் லக்கணத்தில் பிறந்து சந்திரன் பாவரோடைய சேர்ந்தாலோ அல்லது பாவரோடைய பார்வை பெற்றாலோ இந்த மாதிரி கோடி தோஷங்கள் உண்டாகும், அவன் சொந்த மனையில் விட்டு வெளியேறி போவான் அப்படின்னு சொல்லுது. அது அப்படி ஆகுமா அப்படின்னா, அது இந்த பாடலை நம்ம ஏற்றுக்கலாம், அதை குறை சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பலன் சொல்லும்போது பார்த்து சொல்லுக. எந்த அடிப்படையில், லக்கணத்தில் கிரகங்கள் என்ன நிலைமையில் இருக்குது, அதுக்குள்ளே தசாபுத்திகள் என்ன. ஏன்னா வீட்டை விட்டு போகணும் அப்படின்னா 8, 12, 6ஆம் இடம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கணும்ல, அந்தோடைய தசாபுத்திகள் வரணும். அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்துலாம் பயப்பட வேணாம். நாங்கள் இந்த லக்கணத்தில் பிறந்துட்டோம், சந்திரன் அங்கே பாதிச்சிருக்குது, கோடி நோய் தீராத நோய் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி. ஏன்னா அது அப்படி எழுதியிருக்காங்க. இருந்தாலும் லக்கண பலம் லக்னாதிபதி பலத்தை அனுசரித்து தான் இந்த பலன் வரும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி புஸ்தகத்தில் நிறைய எழுதியிருக்கு, அது ஒவ்வொன்றா பார்ப்போம். இதை போய் நம்ம திருத்துறதுக்கு நம்ம இல்லை, அனுபவம். இப்போ நான் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இப்போ இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் கெட்டு போச்சுன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா கிடையாது. அதனால் நீங்களும் பயப்பட வேணாம். சரிங்களா? நல்ல யோகம் இருக்கும். அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி.